நண்பர்களே, இதுதான் ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடி டாக்டர் அம்மா வந்து பேரனை கொண்டு வரும்போது நாங்கள் எல்லோரும் ஓடி போனோம் பாருங்கள். அந்த ஒரு தருணம் இதை வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாது. பிரகனும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். டாக்டர் அம்மா கேட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆகிட்டு பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன், ஆமாம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோம். இனி அடுத்த சரித்திராக்கும் நீங்கள் தான்மா நீங்கள் பேர்காலம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டாக்டர் அம்மா. வாசம் சிந்தும் வண்ண சோலை என் வாசல் தேடி வந்த வேளை என் நெஞ்சம் துள்ளும் பிஞ்சுன்னை அள்ளும் என் நெஞ்சம் துள்ளும் பிஞ்சுன்னை அள்ளும் ஆனந்தத்தின் எல்லைக்கு நான் சென்றேன் அன்போடு பிள்ளை என சொன்னேன் வாசம் திந்தும் வண்ண சோலை என் வாசல் தேடி வந்த வேளை பேர் சொல்லத்தான் ஒரு ஆண் பிள்ளையே இந்நாள் வரை அது எனக்கு உண்டு. பேரல்ல இது, அதனால நான் அப்படி சொன்னேன். அந்த குறை தீர்ப்பதற்கு நீயும் வந்தாய், எங்களுக்கு பேரனாக நீயும் வந்தாய். அந்த கண்ணன் வெண்ணையை தான் தீரடி சென்றான், இந்த கண்ணன் எங்களை தான் தீரடி செல்வான். வாசம் சிந்தும் வண்ண சோலை. ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பாட்டி ஆயிட்டேன், நான் பாட்டி ஆயிட்டேன், நான் பாட்டி ஆயிட்டேன், நான் பாட்டி ஆயிட்டேன், பாட்டி ஆயிட்டேன், பாட்டி ஆயிட்டேன். என்ன நண்பர்களே, ரதியம்மா வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பி மூட்ல இருக்காங்க அப்படின்னு வந்து நினைச்சீங்களா? ஆமா நண்பர்களே, ரொம்ப 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 ஹாப்பியா வந்து இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியினுடைய அளவை வந்து எப்படி சொல்ல அப்படின்னே தெரியல. நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய உள்ள மகிழ்ச்சி வந்து என்னுடைய ஃபேஸ்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மன நிறைவா வந்து இருக்கு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பையனுக்கு 2வது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் ரதியம்மாவுக்கு. இன்னைக்கு வந்து நீங்க என் கூட சேர்ந்து நம்ம குட்டி பிள்ளைய வந்து பார்க்க போறது, நம்ம குட்டி பிள்ளைய கூட இருந்த அந்த தருணங்கள், ஃபர்ஸ்ட் டே உள்ள அந்த தருணங்கள் எல்லாமே வந்து நீங்க என் கூட வந்து பார்க்க போறீங்க, சரியா? ஏன்னா என்னுடைய துன்ப நாட்கள்ல நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பார்த்துருப்பீங்க. எனக்காக கண்ணீர் சிந்தின பிள்ளைகளும் வந்து இருக்கீங்க. நான் இப்போ வெளியே போகும்போது நிறைய கடைகள் இங்கெல்லாம் வந்து நான் ஷாப்பிங் போவேன், அப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலா அந்த பிள்ளைங்க வந்து என்னையுமே அம்மாவா மதிச்சு நான் பட்ட கஷ்டங்களை எனக்கு ஞாபகப்படுத்தி சில விஷயங்கள், சில அறிவுரைகள்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அன்பான உள்ளங்களை நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. பிளஸ் அப்படின்னு ஒரு பக்கம் தான், மைனஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். போற்றுபவர்கள் அப்படின்னு இருந்தாலும் தூற்றுபவர்கள் அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ அதை பத்தி தூற்றுபவர்களை வந்து நான் எதுவுமே நான் கண்டுக்கல. பட் என்னுடைய அந்த நிலையை உணர்ந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்னுடைய துன்பத்துல இவ்வளோ நாள் வரைக்கும் என்னுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் வந்து பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எனக்கே வந்து வீடியோல ஃபேஸை பார்க்க எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. வியாழக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் வந்து அட்மிட் பண்ணோம் ஸ்னேகாவை. அதுக்கப்புறம் வந்து நைட்டு எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க அம்மா சித்தி வந்து ஸ்னேகா கூட வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த தருணங்கள், அந்த 1 மணி நேரம் இருந்த தருணங்கள் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன், சரியா? எனக்கு வந்து பயங்கரமா நீங்க வந்து இப்போ வந்து உங்க அம்மா, உங்க மாமனார் மாமியார் சைடு நீங்க குழந்தை கன்சீவா இருந்து குழந்தை பெக்க போகும்போது உங்களுக்கும் இந்த ஃபீல் இருந்துச்சான்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு, சரியா, உங்களுக்கு இருந்த ஃபீலை விட நாங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு என்ன ஃபீல் இருந்திருக்கும், என்ன மாதிரியான மைண்ட் செட் ஓடி இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பகிர்ந்துக்கிறேன், சரியா?
ஏன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து பாப்பா சரித்ரா பாப்பா இருக்கா. சரியா? ஸோ நம்மளுக்கு சரித்ரா பாப்பா இருக்கிறதுனால, 2வது வந்து நம்ம வந்து அதிகமா எதிர்பார்க்கிறது, நீங்க என் இடத்துல இருந்தாலும், நீங்க மற்றவங்க அதே மாதிரி பிரகன், ஸ்னேகா இடத்துல இருந்தாலும், நீங்க வந்து எப்படி யோசிச்சிருப்பீங்க? செகண்ட் வந்து நம்ம வந்து பாய் பேபி பொறந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பேபியோட ஸ்டாப் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ 2 பேபியோட ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு ஆணு, ஒரு பெண் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே காமனா நெனைக்கிற ஒரு மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட் தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. அது வந்து ஸ்னேகா கிட்டலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவளுக்கு 1% கூட கேர்ள் பேபி பொறக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்து அவள்ட்ட வந்து இல்ல. அவ எடுத்துட்டா. நான் சேர்ந்தும் ஒரு 8, 7, 8 மாசங்கள் ஆகுது. இந்த தருணத்துல அவள்ட்ட எந்த விதமான ஒரு இதுவும் கேட்கும்போது எல்லாமே வந்து பையன், 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 பையன் அப்படின்னு. இத தான் நான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம மனசுல என்ன நினைப்போமோ, அதே மாரி தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய கெட்ட விஷயங்கள் நெனச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதே மாரி கெட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தா, பக்கத்துல அந்த வார்த்தைகள் காற்றுல கலந்து நம்மளுக்கு அந்த மாதிரியே நடந்துரும் அப்படின்ட்டு. நான் இந்த விஷயத்துல வந்து நான் வந்து கன்ஃபார்மா அத நெனச்சிருக்கேன். 2 பிரிவு தான். ஆண், பெண் அப்படிதான். இது இல்லன்னா அதுதான் பிறக்க போகுது. இருந்தாலும், நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால, அகைன் பெண் குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு யாரும் வந்து ஃபீல் பண்ணியோ, வருத்தப்பட்டோ, பிறக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு யாருமே வந்து இதுல வந்து நெனைக்கிறது கிடையாது. அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. மேபி நெனைக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இருக்கலாம். சரியா? பட் வந்து நெறைய பேர் அப்படி நம்ம நெனைக்க போறது கிடையாது. அதுவும் நம்மளுடைய குழந்தை தான். அதுவும் நம்முடைய பிள்ளை தான். அது நம்முடைய வாரிசு தான். ஸோ 2வது எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 7 மாசம் வரைக்கும் வந்து ஒரு 6, 7 மாசம் வரைக்கும் வந்து வயிறு வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. பட் அதற்கு பிறகு நான் வந்து எனக்கு வந்து நெறைய மாற்றங்கள் வந்து தெரிஞ்சுச்சு. ஸோ கண்டிப்பா வந்து பையனா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு மனசுல தெரிஞ்சாலும், ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்ல நாங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம். அந்த எக்ஸாம் ஹால்ல பரீட்சை எழுதிட்டு லாஸ்ட்ல வந்து பேப்பர வாங்க போயிருவாங்களோன்னு நம்ம லாஸ்ட்ல ஒரு நல்ல கொஸ்டின் தெரிஞ்சத கட 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 கடன்னு எழுதிட்டு, ஐயோ! ஐயோ! பெல் அடிச்சு நேரா அப்படியே ஒரு படபடப்புல நம்ம இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே எனக்கெல்லாம் வயிறு அப்படியே வந்து பெனைய ஆரம்பிச்சுட்டு, ஒரு 2:15க்கு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. 3 மணி நெருங்க போகுது. ஐயோ! என்ன சொல்லிருவாங்களோ? இப்படி இருக்குமோ? அப்படி இருக்குமோன்னு. அதுக்கு பிறகு எனக்கு ரீசென்ட்டா தான் ஒண்ணு வந்து தெரிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, பிரகன் சொன்னான், "எம்மா கேர்ள் பேபி அப்படின்னா டாக்டர் அம்மா தரும்போது கீழ வந்து ரோஸ் கலர்ல அந்த மேட் ஒரு பெட் மாதிரி விரிக்காங்கல்ல, அந்த பெட் இருக்கும். சின்ன பெட்டு. அதே மாதிரி பையனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா, ப்ளூ கலர்ல விரிச்சு தருவாங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டான். இது வேற. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு இப்படி கொண்டுட்டு வரும்போதே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிரும்? கையில எடுத்த உடனே பார்த்த உடனே தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு, "டேய் போடா நீ இத வேற சொல்லிட்டியேடா. நான் அப்ப என் கண்ணு டாக்டர் அம்மா சொல்ல வர்றத விட கீழ பிங்க்கா, ப்ளூவா அப்படின்ட்டுல நெனைக்கும் போல என் மனசு" அப்படின்னு சொல்லிட்டு, அத வேற சொல்லிட்டு, ஆன்னு வயித்த பெனஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் நேத்தும் போகும்போது பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்க வீட்டுக்காரரு நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு, "நான் பேரன் தான் வருவான். நான் பேரன வரவேற்கிறதுக்கு போறேன்" அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவரும் சரித்ராவ வச்சுக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாரி நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்லாம் பின்னால ஆட் பண்றேன் பாருங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும், அங்கிட்டு இங்கிட்டும் அவங்களும் வந்து என்ன செய்றாங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்காங்க. நான் சரித்ராவ அப்புறம் தூங்க போட்டு இப்படியே இது பண்ணிட்டு வச்சுட்டு அவள ஆட்டிக்கிட்டு, நானு, ஸ்னேகா அம்மா, ஸ்னேகா பாட்டி, அவங்க சித்தி எல்லாருமே நாங்க வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு பயங்கரமா இத நம்ம பார்க்கோம்ல, அந்த குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடப்பாங்கன்னு, அந்த மாதிரி பிரகனும் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டே இருக்கும். அப்ப கடைசியில வந்து ஒரு வழியா டாக்டர் அம்மா வந்து கையில தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு பார்த்தா கீழ வந்து ப்ளூ கலர் மேட் இருக்கு. ட்ரெஸ் பிங்க் கலர்ல இருக்கு. சரியா? அப்புறம் டாக்டர் அம்மா சிரிச்சுட்டே வந்து பக்கத்துல வந்துட்டு, பிரகன்ட்ட பிரகன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் யாருடைய ரசிகர் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில அதுக்கு ஏத்த மாதிரியே அம்மா வந்துட்டு, உங்களுக்கு ஜனநாயகன் பொறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில குடுக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அது அ இது வந்து இது இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஆக்டராவுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. அதனால அவன் அவங்க அப்படி சொல்லி குடுத்த உடனே எனக்கு அப்படியே ஒண்ணுமே வரல. இருந்தாலும் திருப்பி நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லும்போது, டாக்டர் அம்மா இப்படி சொன்னாங்க, ஜனநாயகன் பொறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, உடனே அதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ட்ட கேட்கா, "ஏம்மா நீங்க வந்து சொல்லவே மாட்டீங்க. கடைசியில நீங்களே இத சொல்லிட்டீங்களே நேம ஜனநாயகன்" அப்படிங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சொல்லலம்மா டாக்டர் அம்மா சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் உங்க வாயால சொல்ல வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு. சரி இருந்தாலும் எனிவே வந்து 2 பேருமே வந்து அந்த ரசிகர்கள். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைய வந்து ஜனநாயகன் பிறந்திருக்கான்னு சொல்லி டாக்டர் அம்மா வந்து கொடுத்தது ரொம்ப ஹாப்பி தான். அதுக்கு ஏத்த மாதிரி பிரகனும் வந்து அந்த சாங் மெர்சல்ல உள்ள அந்த சாங் போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அது வேற லெவல்ல இருந்துச்சு. அவன் எடிட் பண்ணிட்டு அந்த சாங்கை வந்து
போடும்போது எனக்கு வந்து அந்த சாங்கை திருப்பி திருப்பி கேட்க கேட்க கண்ணில் அவ்வளோ ஒரு கண்ணீர் வந்துச்சு. இப்போ அதிகமாக இந்த இடத்துல வந்து இந்த தருணத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து ஹாப்பியான விஷயத்த பேசும்போது நல்லா சந்தோஷமா பேசணும். இல்லைன்னா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே அழுதுட்டே இருக்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ நான் பேசுறனால இப்போ எனக்கு வந்து அழுக வந்து வந்துட்டா இருக்கு. ஆனா நான் அந்த சாங்கை பார்த்தோன்னே எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் வலி வந்து வேதனை வந்து பயங்கரமா வந்துச்சு. ஒரு நிகழ்வுக்காக வந்துச்சு. ஏன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட எவ்வளவோ கோடி கோடியா பணம் இருக்கட்டும், கோடி கோடியா நகை இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நெறைய பேர் வந்து இந்த செல்வங்கள் வந்து பிள்ளை செல்வம்லாம் கிடைக்காம வந்து அவங்கலாம் வந்து கஷ்டப்படுறாங்க. இருக்கிற வீட்லயும் சரி, இல்லாத வீட்லயும் சரி. அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற தருணத்துல கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு அழகான, அருமையான இந்த ஒரு பாக்கியத்த நம்மளுக்கு குடுத்துருக்காரு. அதே மாரி சில நிகழ்வுகள் கடிகாரத்த வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த 9:00 இருந்து 9:05 அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து போகும்போது, திருப்பி வந்து அந்த 9ல இருந்து 9:05 வரைக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளை, அந்த காலத்த வந்து நம்மளால திருப்பி வந்து கொண்டு வர முடியாது. அதனால தான் நான் வந்து சொல்றேன், உறவுகளுக்கு வந்து நம்ம உறவுகளுக்குள்ள எவ்வளோதான் சண்டை வரட்டும், என்னதான் இது பண்ணுனாலும் உறவுகள் வந்து அகைன் வந்து சேர்ந்து நம்ம வாழ்றதா. ஏன்னா நம்ம வாழ போறது ஒரே ஒரு லைஃப். சரியா? நல்லா எல்லாருமே யோசிச்சுக்கோங்க. காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, மற்றவன் வந்து அடுத்தவன் வந்து நம்மள வந்து என்ன நினைச்சிருவான், ஏய் நம்ம வந்து தனியார் நம்ம இப்படி இருக்கிறதா கெத்துன்னு நம்மள வந்து எல்லாரும் சொல்ற இடத்துல நம்மள என்ன நினைச்சிருவாங்க. பணம் இருந்தால் எல்லாத்தையுமே வந்து இந்த உலகத்துல வந்து வாங்கிரலாம். காசு பணத்தை வச்சு எல்லாமே வாங்கிரலாம் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. சில 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 அந்த 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 உள்ளார்ந்த அந்த ரசனை, நம்ம உலகத்துல பிறந்த அந்த பிறவி பலன், அந்த ஒரு அன்பு, பாசம், இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ காசு குடுத்தாலும் அத வந்து வாங்கவே முடியாது. இப்போ பேரனையும் கையில வாங்கிட்டு சரித்து சரித்து வந்து ஒன் ஆஃப் சரித்து வந்து எப்பவுமே அதை ஈடே செய்ய முடியாது. அவ வந்து ஃபேவரட் பேத்தி. சரியா? அவளை வந்து இதே பண்ண முடியாது. அவளுக்கும் எனக்குள்ள பாண்டிங்லாம் வந்து ரொம்ப 1 இயரா எங்களுக்குள்ளது. அடுத்து இப்போ வந்து நம்மளுக்கு வாரிசாக வந்து நம்மளுடைய பேர குழந்தை வந்து வந்திருக்காரு. ஸோ வந்து நான் ஒரு சில பேருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து இது ஒண்ணுதான். சரியா? பணம் இன்னைக்கு ஒருத்தன் கையில, நாளைக்கு ஒருத்தன் கையில. சரி, அப்படி சொல்லிட்டு நீங்க பணத்த வந்து எல்லாருக்கும் குடுத்துற போறீங்களா? அப்படின்னா, இல்ல. குடுக்கறது போறது நம்ம யாருக்கும் கிடையாது. பட் நம்மளை சார்ந்தவர்களுக்கு உதவும் வகையில தான் நான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நானே வந்து வச்சுக்கிட்டு, நானே அனுபவிச்சுக்கிட்டு, நான் அப்படி வந்து இருக்கல. சரியா? அப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரு எனக்கு வேணும் அப்படின்லாம் வந்து நான் எதிர்பார்க்கிறவள் அல்ல. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு நோக்கத்துக்காக, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரான ஒரு நோக்கத்துக்காக நம்ம வந்து ஒரு பிரச்சனை, ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது முடிஞ்ச அப்புறம் அத தனிமையா இறைவனிடத்திலும் சரி, தனிமையில் சரி, நாம அதை யோசிச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா நாம பண்றது வந்து ரைட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தோணும். அதனால மற்றவங்க வந்து நம்மளை சார்ந்தவங்க, ஐயோ! இவ நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு இப்படிலாம் சொல்லி நம்மள இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்ம இப்படிலாம் இவாட்ட வந்து நம்ம நம்ம ஃபேமிலிய பேசி இன்னைக்கு போய் சேர்ந்துட்டோம்னா, ச்சீ இவள பாரு இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டா அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படின்லாம் நினைச்சு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு இதை எடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. சரியா? நம்ம வாழ்றது ஒரே ஒரு இதுதான். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த குழந்தைகளுடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த தருணங்கள் நம்ம வச்சு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த இது எதையுமே வந்து நீங்க எவ்வளோ கோடி ரூபா குடுத்தாலும் அகைன் வந்து அந்த இத குடுக்க முடியாது. ஆனா, அதனால எனக்கு அதுல அந்த ஒரு இடத்துல அப்படின்னா, என் பையன் அதுல வீடியோல எல்லாரும் இருந்தாங்க. போன பிள்ளை பெக்கும்போது எனக்கு வந்து எங்க அப்பா வந்து இல்ல. எங்க அம்மா இருந்தாங்க. சில பேர் இல்ல. அப்படின்னு வந்து பிரகன் வந்து சொன்னான். இப்ப எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் சேர்ந்து வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவ நான் பார்க்கும்போத விட, எனக்கு திருப்பி அவன் வந்து அதுல ஒவ்வொருத்தரா நாங்க வந்து மாத்தி மாத்தி நாங்க வந்து கையில வந்து நாங்க வாங்குனோம். மாத்தி மாத்தி பிள்ளைய வந்து வாங்குனோம். அப்ப அந்த தருணத்துல எனக்கு வந்து மனசுல வந்து அப்படியே ஓடிச்சு. இதுவும் ஒரு ஆள் வந்து கையில ஏந்த வேண்டிய ஒரு தருணம். சரியா? நெறைய பேர் வந்து நெறையன்றலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க இனிமே வந்து சேஃபா இருங்க. அது நல்லதில்ல. இருக்கட்டும். நெறைய இது சொல்லியிருக்காங்க. நான் அத சொல்லல பர்சனலா. இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த ஒரு கையில ஏந்துற நிகழ்வு நீங்க வந்து அந்த மூவ்மெண்ட் அந்த இடத்துல இருந்து நீங்க திருப்பி வந்து இத வாங்க முடியுமா சொல்லு? கண்டிப்பா வந்து நீ வாங்கவே முடியாது. என்னதான் வந்து வெளிய வந்து நான் இது அப்படின்னு காட்டினாலும், கண்டிப்பா வந்து அதுக்கு ஈடு வந்து செய்யவே முடியாது. எப்படினாலும் கண்டிப்பா மனசாட்சி வந்து கண்டிப்பா குத்தும், உறுத்தும். சரியா? அன்னைக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு, ஆ நெனைக்கும்போது, அந்த கடந்து போன எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிராது. அதனால அத நான் நினைக்கும்போது, இந்த பாட்ட காலையில பார்த்தேன். எனக்கு அவ்ளோ ஒரு கண்ணீர், அவ்ளோ ஒரு அழுகை.
கடவுளே ஒண்ணுமே இல்லாத ஒரு இதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப 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 ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால யாரையும் வந்து யாரும் நாம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம மாற்றவே முடியாது. நாமளாக திருந்தினா மட்டும்தான் எல்லாமே வந்து மாறும். இதுல வந்து நான் என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டேன், நீ என்ன குற்றம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு இதுல இல்ல. சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நிறைய பேரு மாமன் மாமியார்கிட்ட பேசாம இருக்கலாம், அம்மா அப்பா கிட்ட பேசாம இருக்கலாம், அண்ணன் தம்பிகள்கிட்ட பேசாம இருக்கலாம். நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து இந்த லைஃப்ல வந்து நம்ம நடந்துட்டு இருக்கலாம். நம்மள ஒவ்வொரு கடவுளும், எல்லார் கடவுளும், என் கடவுளும் சரி, உங்கள் கடவுளும், எல்லா கடவுளுமே சொல்றது சரி. தாய் தகப்பனை நேசி, உடன் பிறந்தவர்களை நேசி. பகையா இருந்தீன்னா அவங்கள்ட்ட போய் முதல்ல வந்து நீ வந்து இதாயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ வந்து உன்னுடைய வேண்டுதலைகளை வந்து கேள் அப்படிங்கறதான் எல்லா தெய்வங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குணநலனா இருக்கு, நம்மளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கு. ஸோ அதனால எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. விதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, சரியா? வந்தால் வந்து மரம், இல்லையே வந்து மண்ணுக்கு உரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்குமே வந்து இந்த தருணங்களை வந்து உங்களால அதை வந்து சரிகிட்டவே ஈடு செய்யவே முடியாது. அதனால சிந்திச்சு செயல்படுங்க. நம்மளை வச்சு இப்படி ஆயிடுவாங்களோ, நம்மளை வச்சு அப்படி ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம், எந்த எண்ணமே வேண்டாம். அடுத்தவன் சொல்ற வந்து 1000 சொல்லுவான், ட்ராமா ஃபேமிலி அது இதுமா. அவங்களுக்கு வந்து இங்க உள்ள சிச்சுவேஷன் வந்து என்ன செய்யாது, கண்டிப்பா வந்து தெரியாது. அதே மாதிரி என்ன நடக்குங்கிறதும் தெரியாது. இப்ப நிறைய விஷயங்களே வந்து என்னன்னு தெரியாத இதுலலாம் போய் போய் ஆஹா ஓஹோ இப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுதுங்க. சில இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வருது. ஐயோ அங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு, இதுக்கு வந்து என்னமோ இப்படி பண்ணுதுங்களே அப்படின்னு. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. நம்ம மேல அக்கறை உள்ளவர்கள், இப்ப என்ன நான் சொல்றேன் இல்லையா, கடைகள்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலா வந்து சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றது கரெக்டு தான். அவங்க சொல்றதுல எந்தவித தப்பும் இல்ல. அவங்க சொல்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை என் கூட இருந்து அவங்க பார்த்ததுனால சொல்றாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு என்ன சொல்லணும்னா, என்னுடைய மனநிலையில வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அகைன் இது பண்ணுங்க, கொலைங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை எல்லாமே வேணும். அது எதன் மூலியமாக வேணும் அப்படிங்கிறதையும் வந்து எல்லாருமே வந்து சிந்திச்சு செயல்படுங்க. இப்ப வந்து ஒரு உறவு நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன அப்படின்னா பாசம் இருக்கு இல்லையா? பாசத்துக்கும் நம்முடைய தன்மானம் 2க்குமே இடையில நடக்கிற ஒரு போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதுல வந்து பாசம் அப்படிங்கிற ஒண்ணு ஜெயிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த உறவு வந்து நம்மள்ட்ட வந்து நிலைச்சு இருக்கு. நம்மளுடைய தன்மானம் தான் நம்மளுக்கு வந்து அதுல ஜெயிக்கு அப்படின்னா நம்மள்ட்ட வந்து உறவு இல்லாம போயிருது. அப்போ நீங்க சில பேர் சொல்லலாம், பாசத்தை விட நம்மளுக்கு தன்மானம் முக்கியம் இல்லையா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். தன்மானம் எந்த இடத்துல முக்கியம் அப்படிங்கிறதுமே வந்து இருக்குது, சரியா? சோ அப்படி இருக்கும் பொழுது தன்மானத்தையும் விட பாசமும் உறவு தான் முக்கியம் அப்படின்ட்டு நினைக்கிறவ தான் நான். ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாருமே வந்து எல்லாரும் எல்லாருடைய லைஃப்லேயும் சில நிறைய மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளா மட்டும்தான் இருந்திருப்போமோ ஒழிய அடுத்தவங்க யாருமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய அழகான அந்த தருணங்களை எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். என்னுடைய பேர குழந்தையை வந்து கையில் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், கொஞ்சிற விதமாக இருக்கட்டும், ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இன்னொன்னு என்ன ஹாப்பி அப்படின்னா, போன தடவை வந்து நான் சரித்ரா பாப்பாவை இது பண்ணும்போது நான் தனியா இருந்தேன், சரியா? நான் தனியா இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய கணவர் கூட சேர்ந்து இருக்கேன் அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு ஒரு முழுமை தான், ஒரு ஃபுல்ஃபில் தான். நான் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு தாய் தகப்பன் வந்து வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்க நிறைவடைஞ்சுதான். அவன் ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவங்க தனியா இருக்கான். உள்ள பிள்ளை பக்கம் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து எங்க பிள்ளைய வந்து நாங்க வரவேற்கணும். அந்த தருணம் எங்களுக்கு ரொம்பவுமே மிகவுமே வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ 2 நாளுமே போய் நாங்க ஃபுல்லா இருந்துட்டு நைட்டு 12 மணிக்கு தான் கிளம்பி வாரோம். அந்த நம்மளுக்கு கை கால் வலிச்சாலும் ரொம்ப நேரம் பிள்ளைய வந்து நான் என் மடியிலே நான் தொட்டிலே அவனை போடுறதே கிடையாது. அப்படியே தான் நான் வச்சுட்டு தூங்கிட்டே இருந்தாலும் எனக்கு உட்கார முடியாம கால் வலிச்சுட்டு வந்தாலும் மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிட்டு யாரும் அங்க பார்க்க வந்தா அவங்கள்ட்ட கொடுப்போம்ல, கொடுத்தது போக எல்லா டைமே நான் தான் வச்சிருப்பேன். ஏன்னா அடுத்து வந்து வீட்டுக்கு குழந்தை பெற்றோன்னே ஸ்னேகா அவங்க வீட்டுக்கு போனாலும் அங்க அவங்க அம்மா எல்லாரும் தூக்க தானே போறாங்க. ஸோ அதனால நான் நல்லா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சு நாங்க 2 பேருமே வந்து சந்தோஷமா அந்த நிகழ்வுகளை வந்து வச்சிருக்கோம். ஏன்னா சில நிகழ்வுகள் மறக்க முடியாது இல்லையா? ஃபியூச்சர்ல பிள்ளைங்க நம்ம பேர குழந்தைகள் வந்து பெருசாகி வரும்போது நம்ம வந்து அதை வந்து காட்டி மகிழும் போது அந்த சந்தோஷம் வந்து பயங்கரமானதாக இருக்கும். எனக்கும் ஃபேமிலியில் நிறைய அப்படி இருந்துச்சு. பட் நிறைய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களால தகர்ந்து சுக்கு நூறாக விட்டது. எனக்கு வந்து இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறது, கடவுள் இருக்காரு. கண்டிப்பா வந்து
நாம் இருக்கார். நம்ம வந்து கடவுள் இருக்காரு, நம்ம கேட்டதெல்லாம் கடவுள் எனக்கு தான் ஃபேவரேட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து அவர் இறைவன் தான். அவருக்கு தெரியும் யார் யார் ரைட்டா இருக்கா, யார் தப்பா இருக்கா, எல்லாமே தெரியும். அவர் நம்மளை வழி நடத்தி செம்மைப்படுத்தி நம்மளுக்கு எந்த தருணத்துல யார் யாரு கூட இருக்கணும், என்ன நிகழ்வு நடக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும். நான் இப்ப மறுபடியும் கடவுள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து எந்த எந்த ஏதாவது ஒரு கந்திஷ்டியினுடைய ஆவியோ, இல்ல பொறாமையினுடைய ஆவியோ, இல்ல தீய சக்தியோ எதுவுமே எங்க குடும்பத்தை அண்டி இது மாதிரி வந்திருந்தாலும், அந்த மற்றவர்களுடைய மனதுல அந்த மனதுல வந்து யாராவது பல பேர் மூலமா விதைச்சி அந்த மனசை வந்து வச்சிருந்தாலும் அது எல்லாமே போய் நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் வந்து என்னுடைய ஒரு கிறிஸ்தவளா கடவுளை வந்து நம்புறவளா நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க எப்படிங்களா? ஏன்னா இந்த நிறைய நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் வந்து போன தடவை இப்படி அந்த தடவை இப்படின்னு எனக்கே தெரியல என்ன நடக்கு என்ன சுத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன். இதே ஹாப்பினஸோட நான் தூங்க போறேன். நீங்களும் வந்து யோசிங்க, உங்களால இறங்கி ஒருத்தங்க கிட்ட போக முடியும் அப்படின்னா கண்டிப்பா இறங்கி போங்க. தன்மானத்தையும் விடணும் அப்படின்னு வந்து நான் சொல்லல. இருந்தாலும் நம்ம இருக்கிற பொசிஷன், நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு தேவை இது. கண்டிப்பா அதுக்கடுத்து நம்ம ஃபியூச்சர்ல சேர்ந்தோம்னாலும் இது வந்து நம்ம இந்த தருணத்தை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா சேருங்க. நிறைய பேர் குழந்தைங்களெல்லாம் இழந்துட்டு அதெல்லாம் இல்லாத அந்த பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்து அம்மா அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதன் முன்னாடிலாம் நம்மளுடைய கஷ்டம் வந்து பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா, விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அப்படிம்பாங்க. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்லா ஹாப்பியா இருக்கலாம். பாய் நண்பர்களே, டேக் கேர்.